அனைவருக்கும் வணக்கம். மனம் என்னும் மகாசக்தி, மனம் என்னும் மாமருந்து, அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போது மனம் எவ்வளோ வலிமையானது அப்படிங்கிறதுக்கு ஒரு நாயன்மாரோட கதையிலேருந்து ஆரம்பிக்கலாம். பூசலார் அப்படின்ட்டு ஒரு நாயன்மார். அவர் எங்கே வாழ்ந்துட்டு இருந்தார்னா திருநின்றவூர், சென்னை பக்கத்தில் இருக்குல்லையே, அந்த இடத்துல அவர் வாழ்ந்துட்டு இருந்தார். அவர் ரொம்ப அதிதீக சிவன் பக்தி அவருக்கு. அதை என்ன செய்கிறாருன்னா, அவருக்கு ஒரு நாள் ஒரு ஆசை வருது, கோயில் கட்டணும் அப்படின்னு. அந்த அளவுக்கு அவருக்கு வருமானம் கிடையாது. அதனால் அவர் என்ன செய்கிறார், தன்னோட மனசிலே கோயிலில் அப்படியே படிப்படியாக எப்படி கோயில் கட்டுவாங்களோ அந்த ஆகம முறைப்படி வரிசையாக கட்டி ஒரு கோயிலை முடிச்சிட்டார். அதுக்கு கும்பாபிஷேகம் பண்ணணும் இல்லையா, அது கும்பாபிஷேகத்துக்கு ஒரு நாளும் குறிச்சிட்டார். அந்த நாளில் கும்பாபிஷேகம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அவர் படுக்க போகிறார். இதே சமயத்தில் காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு வாழ்ந்த பல்லவ மன்னர், இவரோட பேர் தான் வேறு வேறையாக தெரியுது. கூகுள் ஆச்சாரியார் என்ன சொல்கிறாருன்னா பல்லவராஜான்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் காஞ்சிபுரத்தில் கட்டின கோயில் பேர் கைலாசநாதர் திருக்கோயில். அங்கே இருக்கிற வரலாறு பார்த்தோம்னா நரசிம்ம பல்லவர்னு சொல்கிறாங்க. சரி, எப்படியோ நமக்கு பல்லவராஜாங்கிறது உறுதியாகிடும். ஸோ அந்த பல்லவராஜா என்ன செய்கிறான், கோயில் பிரமாதமாக அப்படியே கைலாசத்தில் இருக்கிற மாதிரியே திவ்யமாக ஒரு கோயிலை கட்டிட்டான். அந்த கோயிலில் கும்பாபிஷேகம் குறித்து வச்சுட்டான். அந்த நாள் எதுன்னா நம்ம பூசலார் குறித்த அதே நாள். அதனால் சிவபெருமான் என்ன செஞ்சார் தெரியுமா, அந்த ராஜாவோட கனவுல போய், அந்த காலத்துலலாம் ராஜாவுக்கும் தெய்வத்துக்கும் ஒரு டைரக்ட் கனெக்ட் இருந்ததுங்க. அவங்க இறைவன் சொல்கிறத அவங்களால கேட்கவும் முடிஞ்சுது, உணரவும் முடிஞ்சு, அது பிரகாரம் அவங்க மக்களை வாழ வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ இறைவன் கனவுல போய் சொல்கிறாரு, இந்த மாதிரி நாளைக்கு என்னால் உன்னோட கும்பாபிஷேகத்துக்கு வர முடியாது, நீ அதனால் வேறு ஒரு நாள் மாற்றிக்கோ, நான் பூசலாருடைய கும்பாபிஷேகத்துக்கு போகணும். ரொம்ப பிரம்மாண்டமான பெரிய ஆளோ அப்படின்னு ராஜா திடுக்கிட்டு ஏஞ்சி உட்கார்றாரு. நம்மளுடைய கோயிலுக்கு வராமல் இறைவன் இன்னொருத்தவங்க கோயிலுக்கு போகிறாருன்னா அப்போ ஒரு எவ்வளோ பிரமாதமாக கட்டியிருக்கணும்னு தேடுறாங்க. காஞ்சிபுரம் மட்டும் இல்லாமல் கம்ப்ளீட் அவரோட கிங்டம் ஃபுல்லும் தேடினா அந்த ராத்திரி வேளையில் உங்களால் எந்த ஒரு கோயிலையும் கண்டுபிடிக்க முடியல. அப்புறம்தான் அவர் வார்த்தை சொன்னது ஞாபகம் வந்தது, பூசலார் கோயிலுக்குன்னு. தேடுப்பா பூசலார் யாருன்னு பார்த்தாங்கிறவர் எங்கன்னு தேடி பார்த்தா அவர் பாவம் ஒரு ஏழ்மையான நிலையில் திருவான்மையூரில் ஒரு வீட்டில் இருக்கார். அப்போ போய் அவர்கிட்ட ராஜாவே நேராக போய் கேட்குறான், நீங்கள் இங்கே கோயில் கட்டியிருக்கீங்க, அந்த கோயிலுக்கு தான் நாளை சிவபெருமான் வரேன்னு சொல்லியிருக்காரு, அதனால் உங்கள் கும்பாபிஷேகத்தை அவர் அட்டன் பண்ணுறாரு, நானும் அவர் கூட சேர்ந்து அட்டன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போ பூசலார் சொன்னாரா, எனக்கு வருமானம் பத்தாதப்பா, நான் கட்டியது மனக்கோயில் தான் அப்படிங்கிற ஒரு மனசுனால முழு மனசால் செஞ்சால் அந்த ஆண்டவனையே நகர்த்த முடியுங்கிறது இருக்கு இல்லையா. மனம் என்னும் மாமருந்துன்னு சொல்கிறது கரெக்டு தானே, மனமே எல்லாம்னு சொல்கிறது கரெக்டு தானே. அதனால் நம்ம கொஞ்சம் சீரியஸாக நம்மளுடைய மனசுக்கு எப்படிலாம் நம்ம அதை சந்தோஷமாக வச்சுக்க முடியும், எப்படிலாம் அதில் இருக்கிற கஷ்டங்களை நம்ம மூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போலேருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். திருக்கோவிலூர் உலக அளந்த பெருமாள் கோயிலில் 3 ஆழ்வாரும் அவரை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க பெருமாளை, ஆக்சுவல் லைட் ஏற்றவே இல்லை, உலகமே தகழியாக ஒருத்தர்னா நல்ல சூரியன் உடைய இந்த உலகமே ஆச்சட்டியா அப்படின்னு ஒருத்தர் பாடுறாரு, இன்னொருத்தர் என்ன செய்கிறாரு, மனமே இதுவாக வெளிச்சமாக பாடுறாரு. அப்போ மனம் ரொம்ப முக்கியம். உடம்புக்கு தலையே பிரதானம் சொன்னாங்க இல்லையா, அந்த தலை மூளைனால தான், அந்த மனசுனால தான். சரி, இப்போ நம்ம இன்னைக்கு சாப்டராக என்ன பார்க்கலான்னா, இந்த எண்ண ஓட்டங்கள் அதை எப்படி தடைப்படுத்தலாம் அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். இப்போ நமக்கு என்ன செய்கிறோன்னா, ஏதாவது ஒரு சம்பவம் நடந்ததுன்னா நம்ம அதை பற்றியே யோசிச்சுட்டே இருக்கோம். as long as we carry it, it is a burden. நாம் தூக்கி கொண்டு இருக்கும் வரை அந்த சுமை தான், அதை நம்ம கீழே இறக்கி ஆகணும், ஸ்டாப் பண்ணி ஆகணும். இப்போ நீங்கள் பாருங்களேன், ஏதாவது ஒரு துக்கமான விஷயம் நடந்துச்சுன்னா நம்ம எப்போ உட்காந்தாலும் அதை பற்றி யோசிச்சுட்டே இருக்கோம். அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா, அந்த மாதிரி சிந்தனைகள் வர்றது இயற்கை தான். மனம்னா அதில் பல அலவரிசைகள் எவ்வளோ இந்த நூடுல்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள், அவ்வளோ தாட்ஸு அலவரிசைகள் அதில் போயிட்டே தான் இருக்கும். இட்ஸ் a நான்-ஸ்டாப் ரேடியோ பாக்ஸ். அப்போ நம்ம என்ன செய்யணும், அதை நம்ம தடுத்து நிறுத்தணும். ரொம்ப ஈஸிமா நீ சொல்கிற தடுத்து நிறுத்துறது, எப்படி தடுத்து நிறுத்துறது அப்படின்னு கேட்குறீங்களா. இப்போ எண்ண அலைகள் ஓடிக்கொண்டே இருக்குது, அவசியமான எண்ணங்கள் இல்லை இது அப்படின்னு முதல்ல நீங்கள் உணரணும். உணர்ந்துட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள், டக்குன்னு ஒரு அடிங்க. எங்கள் சைக்காலஜி கிளாஸில் சொல்லி தருவாங்க, ஒரு ரப்பர் பேண்டிங்கை போட்டுட்டு அந்த ரப்பர் பேண்டை பிடிச்சி இழுக்கணுமா, படார்னு ஒரு சுண்ட மாதிரி வலி வரும் பாருங்கள். நம்ம அப்படி தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு சுண்டினாலும் போதும், கொஞ்சம் வலிக்கிற மாதிரி. அப்போ அந்த வலியும் அந்த தாட்டும் கனெக்ட் ஆகிக்கும். அப்போ நமக்கு எப்போல்லாம் அந்த தாட் போகும்போதே நம்மளே அறியாமல் ஐயோ வலிக்கும் எப்படி உடம்பு சொல்லிடும், அப்போ அந்த தாட்டை நின்று போயிடும். ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். இருக்கிறவராக இருந்தீங்கன்னா
எப்பெல்லாம் சும்மா உட்காடுறீங்களோ அப்போ என்ன செய்யுங்கன்னா ஒரு அலாரம் செட் பண்ணிக்கோங்க. அந்த அலாரத்தில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு இசையாக வச்சுருங்க. அப்போ அந்த இசை கேட்குற போதே நம்ம மனசு என்ன ஆகிடும், டக்குன்னு ஷிஃப்ட் ஆகிடும், மாறிடும். அந்த மாறுதலும் நிறுத்துறதும் ஒன்று தாங்க வழி. மனதை எப்போதுமே நம்ம புத்துணர்வாக வச்சுக்கிற மாதிரி டெய்லி கண்ட்ரோல் ஆல் டெலிட் போட்டு விடுங்க. சிஸ்டத்துக்கே அது தேவைங்கிற போது நமக்கு தேவையில்லையா? யோசிச்சு பாருங்கள். அன்னைக்கு மலர்ற ஒரு புது ஃப்ளவராக, புது மலராக நம்ம ஏஞ்சிக்கணும். எல்லாத்தையும் நல்ல எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, குப்பையை கூட்டி எங்கே போடுவோம்? வெளியில் தான் கொட்டுவோம். அது திருப்பி நம்ம மண்டைக்குள்ளாரே போடுவோமா? இல்லை இல்லையா? அதனால் நம்ம எதையுமே மறக்கிறதுக்கு நல்லதும் சரி, ரொம்ப நல்லது நினச்சிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், மண்டகனை ரொம்ப ஜாஸ்தியாகி முயற்சி செய்ய மாட்டோம். எல்லாம் நமக்கு கிடச்சிருச்சுன்னு நினச்சிக்குவோம். அன்னைக்கு என்ன அனுபவங்களோ அன்னைக்கு அதை அப்போயோடு விட்டுருங்க. வாழ்க்கையில் நம்ம கற்றுண்ட பாடங்களை மட்டும்தான் நினைவில் இருக்கணுமே தவிர சம்பவங்கள் நினைவில் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்து பாருங்களேன், சந்தோஷம் உங்கள் கூட எப்போதுமே இருக்கும். சந்தோஷங்கிறது அடுத்தவங்களால் வர்றதில்லைங்க, இட் இஸ் ஃப்ரம் அஸ். நம்மளால் வர்றது. நம்மளே உயர்த்திக்கலாம்னா வேறு யார் நம்மளே உயர்த்துவாங்க சொல்லுங்கள்? முயற்சி செய்து பாருங்கள். நன்றி.